உலகமே இருளில் மூழ்கியது. மக்கள் துயரத்தில் அலறினர். தேவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பிரம்மதேவனை நாடினர். அவர் உலகை காக்க தேவர்கள் சேர்ந்து லோகமாதாவான ஆதிபராசக்தியை நாடினர். ஆதிபராசக்தி தேவர்களுக்கு மட்டுமல்ல, பிரம்மா, சிவன், விஷ்ணு ஆகியோருக்கும் தாயாவாள். தேவர்களின் கடுமையான தவம் மற்றும் வேண்டுகோளுக்கு இணங்க ஆதிபராசக்தி அவதரித்தாள். அவள் அவதரிக்கும் போது அவளுடன் 7 தெய்வீக சக்திகளும் தோன்றியது. அவர்களே சப்த கன்னிகள் அல்லது சப்த மாத்ரிகள் என்று அழைக்கப்பட்டனர். அந்த நேரத்தில் வானில் ஒரு பிரகாசமான ஒளி விண்ணை துளைத்தது. அந்த ஒளி 7 தனி